ஸோ எக்ஸாக்டாக ஸோ 11:03. ஸோ 11:03னா 11:05. 42. இப்போ நம்ம 1 hour 42 minutes டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதே போன மாதம் இருந்துச்சுன்னா என்னை பெற்றெடுத்த தாய் தன்னோட உயிரை விட்டுறது, தன்னோட நம்பிக்கையை விட்டுட்டா. ஆமாங்க, 1 மாதம் ஆச்சு. உன்னை நான் ஏன் உயிரோடு இருக்கேன், எப்படி உயிரோடு இருக்கேன்னு தெரியல. எங்கள் அம்மா சின்ன வயசுல சொல்லும், நான் இப்போ சொல்லுவேன், அம்மா நான் 1 man வைக்கிறேம்மா என் பேரை அப்படின்னு. இந்த பேரெல்லாம் வைக்காத, பெருசானதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னாங்க. தினமும் என் காதில் அந்த அவங்க சொன்னது கேட்டுக்கிட்டே தான். 1 மாதம் ஆச்சு என்னை விட்டு பிரிஞ்சு. அது இந்த போன மாதம் எக்ஸாக்டாக அந்த 10th நைட்டு, ஐ மீன் ஸோ ஆஃப்டர் 12 த டே, நெக்ஸ்ட் டே வந்துடும்ல, அந்த டே அப்போ வந்துட்டு காலையில் எனக்கு ஃபுல்லாக காற்றுடிச்சிச்சு. காற்று ஃபுல்லாக ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு அங்கே நான் இருந்த இடத்துல இருந்துச்சு. நான் பெட்ஷீட் போட்டு கொசு வலை போட்டு படுக்கிறேன், ஃபுல்லாக ஸ்வெட்டு. சரி பெட்ஷீட் எடுத்து போட்டு படுக்கிறேன், ஃபுல்லாக ஸ்வெட்டு. என்னால் ஒரு 1 hour என்னால் தூங்கவே முடியல. அப்போவே நான் வந்துட்டு சுதாரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய், ஸோ ஓகே நாங்கள் கோயம்புத்தூர் ஜிஹெச் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருந்துருக்கலாம். அது ஒன்றும் பண்ணல. இது எனக்கு ஃபஸ்ட்டு இது இல்லை, ஆல்ரெடி ஒரு டைம் நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டு, ஸோ அவனுக்கு நாளைக்கு பிறந்த நாள்னா இன்னைக்கு நைட்டு வெளியே ஃபுல்லாக அப்படி காற்று குளிர். நான் பெட்ஷீட்டு 1க்கு 2 போட்டு படுக்கிறேன், அப்போவும் ஸ்வெட் அடிக்குது, உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட்டு, மைக்ரோ ஓவனில் வச்ச மாதிரி. அப்புறம் அவன் பேரை சொன்னேன், நான் வச்சிடறேன்டா அப்படின்னு. நான் கும்பிடாத தெய்வம் இல்லை அந்த சமயம். அப்போ இது எனக்கு ஃபர்ஸ்ட்டாக எக்ஸாக்டாக போன வருஷம் நடந்தது. இது இந்த அனுபவம் அவங்க வந்து லைக் ஸோ கனெக்ஷன். நான் வந்துட்டு பூமர் விடல, ஸ்பிரிச்சுவல் விடல, நீ எங்கே என்ன வேணா சொல்லிக்கோங்க. இவன் வந்துட்டு கதை விடுறான் அப்படி விடுறான்னு எனக்கு நடந்திருக்கு. ஐ கேன் ஷேர். ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனால் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியல. அவன் வந்து சொல்கிறான் லைக் கும்பிடாத தெய்வமே இல்லை. அவன் பேரை ஒரு டைம் தான் சொன்னான், என்னால் முடியல மச்சான் பார்த்துக்கோ அப்படின்னு. ஸோ இந்த ஓவர் ஹீட் ஆனது, ஸ்வெட் ஆனதெல்லாம் வந்துட்டு இப்படி டோட்டலாக காணாமல் போயிடுச்சு. ஸோ எகைன் போன மாதம் அந்த நைட் அப்போ நான் சுதாரிச்சு போயிருந்திருந்தேன்னா என்னை விட்டு போயிருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டில் கிறுக்குத்தனமாக சண்டை போடக்கூடாது. முக்கியமாக அம்மாவை பிடிச்சி நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் ரிக்ரெட் ஆகிட்டு பேசுறது சச்ச இடியட். ஓகே, என்னதான் எவ்வளவோ பேர் ஆறுதல் சொல்லியிருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றினாலோ, நான் வெளியே போனாலோ, எப்பவுமே அந்த இந்த குற்ற உணர்ச்சியோட என்னோட ஹார்ட் பீட்டும் சேர்ந்து பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் பீட் ஆகிட்டு இருக்கும் போதே தான் இந்த பிளட் வெசல் அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும். என் மைண்டு சைமல்டேனியஸ்லி எந்த ஹாப்பினஸும் பெறவும் பெறாது. இன்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பிடாம இருக்கணும், ஏன்னா நான் சஃபர் பண்ணிக்கிறேன்னா. ஆனால் யாரும் இப்படி இருக்காதீங்க, இருக்கிறவங்க இருக்கும்போதே அவங்கள நல்லா மரியாதையோட அன்போட நடத்துங்க. தலையோட நடத்தினா நீங்க அவங்க உங்களுக்கு பெற்றதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. நீங்க ஒரு ஜடம், ஸோ நீங்க ஒரு உயிரற்ற உடல். அது முக்கியமா பெற்ற தாயை கஷ்டப்படுத்துறது சச்ச. நான் சொல்லிக்கிறது தான். நான் வந்துட்டு கிரீஃப்ல பேசுறேன், இவன் ஹார்ட்ஸ்ல ஆங்கர் பண்ணி பேசுறான், நல்லா இல்லை, அதனால முடியல. நான் 3 or 4 times ஹர்ட் பண்ணியிருப்பேன் என் செல்ஃபை. ஐ லவ் யூ மா, ஐ மிஸ் யூ அ லாட். இப்போ நான் ஃபோட்டோவுக்கு டைமுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். அவங்களோட ஃபோட்டோவுக்கு இருக்கும்போது சாப்பிட்டீங்களாம்மா, தண்ணி வேணுமா, ஸோ கைகால் அமுச்சு விடுங்க. ஏன்னா அவங்க இத்தனை நாள் உங்களை 9 month கெஸ்டேஷன் பீரியட்ல வந்து பேச்சுரேட் பண்ணாங்க, உங்களை பெற்றாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாப்பிள்ளை யார் பேசுகிறான், நான் யாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் நீங்கள் எங்கேயோ இருந்த கோவத்தை வீட்டில் கொண்டு வந்து காட்டுறது, அப்புறம் எவனாச்சும் சண்டை போடுறது, அதெல்லாம் வந்துட்டு தேவை கிடையாது. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன். ஏன்னா பெற்ற தாய் ஒரு எனக்கு அப்பனாலாம் இல்லை, நான் அப்பனையும் பார்த்ததும் கிடையாது. என் அம்மா ஒருத்தி தான் வந்துட்டு எனக்கு உலகம் எல்லாமே. அவள் தான் என்னை வளர்த்துனான். எனக்கு அவள் தான் அப்பா, அம்மா, நண்பன்,
ஆசிரியர், குரு, தெய்வம் எல்லாம். நான் இதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன். ஸோ ஓகே, ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போயிட்டு இன்னைக்கு இந்த கார்போஹைட்ரேட் லைக் எதுவுமே பண்ண மாட்டேன். லைக் ஸ்டிமுலண்ட்டாக மட்டும் கெஃபைன் மட்டும் ஓவர் டோஸாக எடுத்துக்குவேன். ஏன்னா முடியல என்னால் சீரியஸாக. ஸோ எனவே பெற்றவங்கள பாருங்கள், மற்றவங்க அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பளத்தை வச்சு அப்புறம் பார்த்துக்கலாம். முதல் பெற்றவங்க தான் முக்கியம். ஸோ ஹெரிக்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நடக்கும், நல்லதே மட்டும்தான் நடக்கும். அதுக்கு ஒசரம் உழைப்போம். எனிவே, ஆல் மைட்டி புஷ்.